நேத்து டே 4 நிறைவடைறப்ப நம்ம இந்திய அணிக்கும் அதே போல இங்கிலாந்து அணி நடுவுல அம்பயர் இப்படி 3 பேருக்குமே மாறி மாறி மிகப்பெரிய சண்டை வாக்குவாதமே நேற்று டே 4 ஆட்டம் நிறைவடைறப்ப மைதானத்துல நடந்திருக்கு. இதுக்கு நடுவுல வசமாக செம்மையாக சிக்கின இங்கிலாந்து அணி இன்னைக்கு டே 5ல நம்ம இந்தியாவுக்கு வந்த செம்மையான சூப்பரான ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு இந்த டே 5ல இந்திய ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான நியூஸ் பாத்தீங்கன்னா லண்டன் ஓவல் மைதானத்துல இருந்து இன்னைக்கு காலையில வந்திருக்கு. அதாவது நேத்து நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக பந்து வீசிக்கிட்டு இருக்கப்ப அவ்வளவு தாண்டா இந்த மேட்ச்ல இந்தியா தோத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பதான் ஹாரி புரூக் அதுக்கப்புறமா ஜோ ரூட் 2 பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆகி நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான ஒரு நல்ல லீட் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்னும் 4 விக்கெட் மட்டுமே கையில இருக்கு. ஆனா எடுக்க வேண்டிய ரன் என்னமோ 35 தான் இங்கிலாந்து அணி. ஆனா ஒரு ரன் எடுக்க கூட நம்ம இந்திய அணிக்கு எதிராக ரன் எடுக்க முடியாம இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு மழை குறுக்கிட்டு பேட் வெதர் கண்டிஷன் எல்லாமே மோசமானதால அம்பையர்கள் ஆட்டத்தை தற்காலிகமா நிப்பாட்டினாங்க. அதை தொடர்ந்து கொஞ்சம் லேசா மழை பெஞ்சுது. கம்ப்ளீட்டா டே 4 ஸ்டம்ப்ஸ் பண்ணிட்டாங்க அம்பையர். அதுக்கப்புறமா மீண்டும் பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கான சூழல் மைதானத்துல நிலவிருக்கு. இதனால சிராஜ் அதே போல கௌதம் கம்பீர் 2 பேருமே போய் அம்பையர் கிட்ட வாக்குவாதம் சண்டை போட்டிருக்காங்க. இங்க விளையாடுறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கு, எதுக்காக நீங்க டே 4 ஸ்டம்ப்ஸ் பண்ணீங்க, மேட்சை இன்னைக்கு முடிச்சிருக்கலாமே அப்படின்னு கௌதம் கம்பீர் சிராஜ் 2 பேருமே அம்பையர் கிட்ட போய் ஒரு விதமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்ப அங்க வந்த இங்கிலாந்து பிளேயர்கள் நம்ம இந்தியன் பிளேயர்கள் கிட்ட அவங்க வாக்குவாதம் செய்ய ஒரு மிதமான பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து நேற்று மேட்ச் நடந்திருக்க வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அம்பையர்கள் அவங்க சொதப்பிட்டாங்க. டே 4 சீக்கிரமாகவே ஸ்டம்ப்ஸ் ஆனதை தொடர்ந்து இன்னைக்கு டே 5 துவங்க இருக்கு. நேத்து இருந்த மூமெண்டம் அதே மாதிரியான ஒரு மூமெண்டம் இன்னைக்கும் நம்ம இந்தியாவுக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓவல் மைதானத்துல இருந்து தற்போது வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று இருந்த மாதிரியான அதே மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கும் பேட் வெதர் கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு மாதிரி இருள் மேகம் சூழ்ந்துகிட்டே இருக்கும். மழை எப்ப வேணாலும் பெய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மைய ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா அப்படி கண்டிஷன் மோசமா இருந்தா மேட்சை நடத்தாமலே விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா இங்கிலாந்து ஜெயிக்க வெறும் 35 ரன் தான் தேவைப்படுது. 4 விக்கெட் கையில இருக்கு. இதை ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்னு கண்டிப்பா மேட்சை இங்கிலாந்து அவங்க நடத்துறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ஆனா பேட் வெதர் கண்டிஷன் நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கு. ஒரு 2-3 ஓவர்ல பாத்தீங்கன்னா மழை பெய்யாம இருந்தா போட்டுன்னு விக்கெட்டுகளை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பால் இன் ஸ்விங், சீமர், பேஸ் பயங்கரமா பால் எகிரும். இப்படி எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு சாதகம்